வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு தனித்துவமான பிரியாணியைச் செய்யப் போகிறோம். சிக்கன் 7 இன் சிறப்பு செய்முறை, அந்த ரகசிய மூலப்பொருள் என்ன என்று அனைவரையும் கேட்க வைக்கும் ஒரு திருப்பத்திற்கு தயாராகுங்கள். ஆரம்பிக்கலாம். முதலில் ஒரு பாத்திரத்தை எடுத்து சிறிது நெய் சேர்க்கவும். சில கிராம்பு, ஏலக்காய் மற்றும் பிரியாணி இலைகளை அதில் போடவும். நறுமணம் காற்றில் நிரம்பும் வரை காத்திருங்கள். இப்போது 4 பெரிய வெங்காயத்தை மெல்லிய துண்டுகளாக நறுக்கவும். நெய்யில் அவை பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். அவை நல்ல சுவையுடன் இருக்கும். அடுத்து 2 பழுத்த தக்காளியை நறுக்கி வாணலியில் சேர்க்கவும். கிளறி அவை மென்மையாகவும் நன்கு வேகும் வரை சில நிமிடங்கள் சமைக்கவும். இப்போது கோழிக்கு 1 கிலோ கோழியை எடுத்து துண்டுகளாக வெட்டவும். அதை வாணலியில் சேர்த்து அது சரியாக வேகும் வரை வறுக்கவும். நமக்கு அந்த சுவையான தங்கப்பழுப்பு நிறம் தேவை. இதற்குப் பிறகு கோழியுடன் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் 1 சிட்டிகை கரம் மசாலா சேர்க்கவும். கோழி சாறு வெளியானதும் தண்ணீர் மற்றும் அரிசியைச் சேர்க்க வேண்டிய நேரம் இது. 3 லிட்டர் தண்ணீர் மற்றும் 2 கிலோ அரிசியைச் சேர்க்கவும். எல்லாம் சரியாகக் கலக்கும் வரை ஒன்றாக சமைக்கலாம். அரிசியை நன்றாகக் கழுவி அரை மணி நேரம் ஊறவிடவும். பின்னர் அதை கோழியுடன் பானையில் சேர்க்கவும். இதோ எனது ரகசிய தந்திரம். ஒரு தனித்துவமான சுவைக்காக நான் ஆரஞ்சு தோலைச் சேர்க்கிறேன். இது பிரியாணியின் சுவையை வித்தியாசமாக்குகிறது. ஆரஞ்சு தோலா? நான் அதை ஒருபோதும் நினைத்ததில்லை. இது இப்போது என் பிரியாணியில் ஒரு பழ சாலட் போன்றது. எல்லாம் சிறிது நேரம் கொதித்த பிறகு பரிமாறத் தயாராக உள்ளது. சூடாகப் பரிமாறவும். சிக்கன் 7 இன் தனித்துவமான பிரியாணியின் சுவைகளை அனுபவிக்கவும். ஆஹா, பிரியாணியின் சுவை அற்புதம். ஆரஞ்சு தோல் உண்மையில் அதற்கு கூடுதல் சிறப்பு தருகிறது. இதை முயற்சி செய்து உங்கள் கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள்.